பாக்யலட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். அப்கமிங் வீக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்கே ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக் வந்து குணமான கோபி படுத்திருக்காரு. உடனே ராதிகாவும் வந்து சேர்ந்துடுறாங்க. பாக்யா ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் ராதிகா கிட்ட சொல்லங்காட்டி ராதிகா பதறி போய் தான் அங்கே ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ராதிகா கூட அவங்க அம்மா கமலாவும் தான் வந்திருக்காங்க கோபியை பார்க்கறதுக்காக. அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்த உடனே ஈஸ்வரி வாடி வா, என் பையன் உயிரோடு இருக்கானா இல்லை செத்துட்டானான்னு பார்க்கலான்னு அம்மாளும் மகளும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமலாவையும் ராதிகாவையும் பார்த்து கடுகடுப்பான வார்த்தையில பேசுறாங்க. உடனே பாக்யா ஈஸ்வரியை குறுக்காட்டி, அத்தை பேசாமல் இருங்க, அவங்களுக்கும் அவர் கணவர் தானே, அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, இவ ஒருத்தி புருஷனை கோட்டை விட்ட மாதிரி என்னால் என் மகனை கோட்டை விட முடியாது, இதுக்கு மேலே அவனை கோட்டை விட்டான் அவன் நம்மளை விட்டு போயே சேர்ந்துருவான், அதனால் என் பையனை இனி யாருக்காகவும் நான் விட்டு தரதா கிடையவே கிடையாது பாக்யா, உனக்கு வேணா உன் புருஷன் வேண்டான்னு இருக்கலாம், ஆனால் எனக்கு என் பையன் 10 மாதம் நான் செமந்து பெத்தவளுக்கு தானே அதோட வழி தெரியும், அதனால இவளுங்க இந்த ராதிகாவும் அவளோட அம்மாவும் படுத்தின டார்ச்சரில் தான் என் பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு, இவங்களை மறுபடியும் பார்க்கறக்கு அனுமதிச்சேன்னா அப்புறம் அவன் ஒரே அடியா நம்மளை விட்டு போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி பாக்யா கிட்ட சொல்றாங்க. உடனே பாக்யா எப்படியோ ஈஸ்வரியை சமாதானப்படுத்தி உள்ள ராதிகாவை அனுப்பி வச்சிடறாங்க கோபியை பார்க்கறதுக்கு. உள்ளே போகிற ராதிகா அங்கே கோபியை பார்த்து கதறி அழுகிறாங்க. விடுவனான்னு ஈஸ்வரியும் கூட போய், எதுக்கடி இங்கே வந்து நீலி கண்ணீர் வடிச்சிட்ருக்கிற, கட்டின பொண்டாட்டி பாக்யா எவ்வளவு தைரியமாக கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளவு தைரியமாக இருக்கா, ஆனால் நீ என்னடி, நீ எதுக்கு இவனை பார்த்து இங்கே வந்து அழுது இவனை மறுபடியும் டென்ஷன் ஆக்கி மறுபடியும் இவனுக்கு அட்டாக் வரணும்னு தானே பிளான் பண்ணி வந்திருக்க, உனக்கு என்னடி, ஆல்ரெடி இவன் 2வது புருஷன் தானே, இவன் இல்லைன்னா இன்னொருத்தன், அவன் இல்லைன்னா இன்னொருத்தன்னு நீ பாட்டில் தேடிட்டு போயிட்டே இருப்ப, ஆனால் எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லைம்மா, இருக்கிறதே இவன் ஒருத்தந்தான், அதனால் இவனை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும், இங்கே வந்து அழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்ன உடனே கமலாவுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. என்னம்மா பேசுகிறீங்க, என் பொண்ணை பார்த்து இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என் பொண்ணு ராதிகாவை இப்படி பேசுகிறீங்களே, நானும் பாக்யாவை பேசட்டுமா, ஏன்னா இவரோட இந்த நிலைமைக்கு முழு காரணமும் இதோ இந்த பாக்யா நிற்கிறாளே இவ தான். மாப்பிள்ளை மேலே தேவையில்லாமல் கேஸ் கொடுத்து அவள் லாக்கப்பில் 24 மணி நேரம் வச்சு ரொம்ப டென்ஷன் ஆக்குறதுல தான் அவர் இப்படி ஆயிட்டாரு. அவளை போய் பேசாமல் ஒரு பாவமும் அறியாத என் பொண்ணை பிடிச்சிட்டு ஏம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே எழிலுக்கு கோபம் வந்துடுது. என்ன எங்கள் அம்மாவா இந்த நிலைமைக்கு காரணமா, தேவையில்லாமல் எங்கள் அம்மா பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் இங்கே கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டேன், ஹாஸ்பிட்டல்னு எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு பாக்யாவை பற்றி தப்பாக பேசுனதை பொறுத்துக்காத எழில் அங்க கமலா கூட சண்டைக்கு போறாரு. உடனே கமலா படுத்திருக்கிற கோபியை பார்த்து, மாப்பிள்ள பாத்தீங்களா, உங்க பசங்க உங்க அம்மா எல்லாரும் உங்க கண்ணு முன்னாடியே ராதிகாவையும் என்னையும் அடிக்க வர்றாங்க அப்படின்னு கமலா கோபி கிட்ட பேசும் பொழுது உடனே பாக்யா கையெடுத்து கும்பிட்டு, அம்மா என் பசங்க அத்தை பேசின எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவர் கொஞ்சம் நல்லாகி ரெடியாகி வெளியில் வர்ற வரைக்கும் இதை பற்றி யாருமே பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா அவருக்கு மறுபடியும் இங்கே நின்று நாம் சண்டை போட்டுட்டோன்னா அத்தை மெயினாக உங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து பாக்யா கையெடுத்து கும்பிடுறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துனதே இவரை காப்பாற்றுறதுக்காக தான், இங்கே மறுபடியும் சண்டை போட்டோன்னா அது நல்லா இருக்காது அத்தை, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ தயவு செஞ்சு நம்ம வெளியில் கிளம்பலாம், அவங்க பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய எழில் செழியன் ஜெனி இனியா அப்படின்னு எல்லாத்தையுமே வெளியில் கூப்பிட்டு கிளம்பி போறதுக்கு தயாராகிறாங்க பாக்யா. அப்போ அதிரடியாக எந்திரிச்சு உட்கார்றாரு கோபி. பாக்யா நீ எங்கே போகிற, அதுவும் பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு எங்கே போகிற, அப்படியெல்லாம் நீ கிளம்பக்கூடாது, எனக்கு நீ தான் முக்கியம், நம்ம பசங்க தான் முக்கியம், ராதிகா நீ என்னை பார்க்காத, எனக்கு உன்னை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மாப்பிள்ளையை பார்த்து கமலா கேட்குறாங்க, ஏன் மாப்பிள்ளை, ஏன் என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, என்ன அத்தை இப்படி கேட்குறீங்க, அந்த நடு ராத்திரியில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எடுத்த உடனே முதல் கால் யாருக்கு பண்ணினேன், ராதிகாவுக்கு தானே பண்ணினேன், ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருந்தால் இந்த டைமுக்கு இத்தனை டைம் நம்ம புருஷன் கால் பண்ணுறாரு அப்படின்னு அட்டன் பண்ணி பேசி இருக்கணும்ல, ஆனால் ராதிகா என்ன பண்ணுனா, ஏன் நீங்கள் உங்களுக்கு தானே நான் திரும்ப கால் பண்ணினேன், நீங்களும் தானே ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டீங்க, ஆனால் ஒரே ஒரு டைம் தான் நான் கால் பண்ணினேன், அதுலேயே பாக்யா எடுத்து உடனே என்னை இங்கே இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தங்காட்டி தானே இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு கோபி பாக்யா பக்கமா சாஞ்சு முழுசா சப்போர்ட்டா பேசுறாரு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட விரும்பாத பாக்யா, இதை பாருங்க, அவங்க தான் உங்க மிஸ்ஸஸ், என்னமோ உங்களுக்குள்ள சண்டை இருந்திருக்கலாம், அதனால அவங்க எடுக்காம இருந்திருக்கலாம். அதுக்காக நான் மூணாவது மனுஷங்க யாராவது இது பண்ணியிருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். அதனால தேவையில்லாம என்ன உங்க மனைவியா நினைச்சு பேசுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க. சரிங்க ராதிகா, நீங்க இனிமேல் உங்க கணவரை பத்திரமா பார்த்துக்கங்க, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா அங்கிருந்து கிளம்ப பார்க்கறாங்க. உடனே எழிலும் அங்கிருந்து கூடவே கிளம்ப பார்க்கறாரு. ஆனா ஈஸ்வரி, இனியா, செழியன் 3 பேருமே அங்கேயே இருக்காங்க. அவங்க கிட்ட பாக்யா சொல்லிட்டு கிளம்புறாங்க, நீங்க 3 பேரும் இருந்து பார்த்துட்டு வாங்க, ஏன்னா உங்க அப்பா உங்க பிள்ளை இல்லையா அத்தை, அதனால கண்டிப்பா உங்களோட அன்பும் ஆதரவும் அவருக்கு ரெடியாக இருக்கு தேவைப்படும். அதனால நீங்க இருந்து அவரை பார்த்துட்டு வர்றதுதான் சரி, நான் கிளம்புறேன். எழில், நீயும் இருக்கிறதுனா இருந்து உங்க அப்பாவை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லம்மா நான் உங்க கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் பாக்யா கூட சப்போர்ட்டா கிளம்பி போயிடுறாரு அங்கிருந்து. பாக்யா அங்கிருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ராதிகாவும் அவங்க அம்மா கமலாவும் கோபி கிட்ட பேசுகிறாங்க. மாப்பிள்ள, அன்னைக்கு அந்த நைட்டில் நாங்கள் ஃபோன் எடுக்காதது எங்கள் மேலே தப்பு தான், அது கூட உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு தெரியாமல் நாங்கள் ஃபோன் எடுக்காமல் விட்டுட்டோம், மற்றபடி வேணும்னெல்லாம் இல்லை மாப்பிள்ள, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கமலா சொல்லும்போது ராதிகாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க, கண்டிப்பாக இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு நடந்திருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சரி, அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க, வாங்க கிளம்பி போகலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு ராதிகா கூப்பிடுறாங்க. அப்போ கோபி சொல்கிறாரு, என்னது நம்ம வீடா, என்னைக்கு அன்னைக்கு நைட்டு உன் கூட சண்டை கட்டிட்டு உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது, நான் இந்த வீட்டுக்கு இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தனோ, அதோட அந்த வீட்டுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சாச்சு ராதிகா, இனிமேல் நான் அங்கே கால் எடுத்து வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அப்படி சொல்லு கோபி, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், சரியா, போய் காரை எடுத்துகிட்டு வா, அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஈஸ்வரி செழியன் கிட்ட சொல்லும் பொழுது செழியன் சொல்கிறாரு, பாட்டி, அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா கிட்ட சொல்லிடலாம், ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு செழியன் சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய், நம்ம வீட்டுக்கு என் பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவ என்னடா பர்மிஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கே பாக்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாக்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம கோபியை டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறத பார்த்த உடனே பாக்யா செழியனை கூப்பிட்டு பேசுறாங்க. ஏன் செழியன், அவங்க வீட்டுக்கு உங்க அப்பாவை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வர வேண்டியது தானே, அதோட நம்ம கடமை முடிஞ்சிச்சு, அதுக்கும் மேலே பையனா அவருக்கு ஏதாவது உதவி வேணும்னா நீ இருந்து செஞ்சு கொடுத்துட்டு வர வேண்டியது தானே, இங்கே எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, அது ரொம்ப தப்பு செழியன், ஏன்னா அவரோட மனைவி ராதிகா, அவரோட புள்ள மயூரி எல்லாருமே அங்கே இருக்கும்போது நம்ம இங்கே பிரித்து கூட்டிகிட்டு வந்தோன்னா அப்புறம் ராதிகாக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் செழியன், அதனால் உங்கள் அப்பாவை அங்கேயே கொண்டுட்டு போய் நீ விட்டுட்டு வந்துரு, அவங்க நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவை பார்த்துக்க வேண்டிய கடமையும் ராதிகாவோடது தான், ஏன்னா அவங்க தானே உங்கள் அப்பாவோட மனைவி, இங்கே கூட்டிகிட்டு வந்தால் என்ன அர்த்தம் செழியன் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் கூட பேசுகிறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி, அப்படின்னா நானும் வெளியில் போகிற பாக்யா, இவன் கூடவே என் பையன் கூடவே போயிடுறேன், ஏன்னா என் பையனுக்கு இல்லாத இடம் எனக்கு மட்டும் இந்த வீட்டில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நன்றி கெட்ட மாதிரி ஈஸ்வரி பேசுகிறத பார்த்துட்டு பாக்யா, அத்தை கிளம்பி போகிறதுனா போய்க்குங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்கள் பையன் தானே பெருசு, உங்கள் பையனோட வலியும் வேதனையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் இத்தனை நாளாக அவர் எனக்கு பண்ணின துரோகத்தை ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டீங்களே, ஆனால் என்னால் அப்படி மறக்க முடியாது அத்தை, ஏன்னா இவ்வளவு நாள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது எனக்கு தானே தெரியும், அது மட்டும் இல்லாமல் நான் பட்ட கஷ்டம் இப்போ ராதிகாவும் பட்டுட்டு தானே இருப்பாங்க, வேண்டாம் அத்தை, திரும்பி வரவே வேண்டாம், இவர் அவரோட கணவரா மயூரியோட அப்பாவா, மற்றபடி நம்ம பிள்ளைங்களுக்கு அவர் அப்பாவா அவரோட கடமையை செய்யட்டும், அதில் நான் என்றைக்குமே குறுக்க நிற்கவே மாட்டேன், என்றைக்குமே இந்த பாக்யா தனி மரம் தான், என்னோட கையை மட்டுமே நம்பி இருக்க போகிற இந்த தனி மரத்துக்கு யாரோட உதவியும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா மடமடன்னு வெளியில் போய் காரை திறந்து வைக்கிறாங்க. கோபி, போகலாம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம், ஏன்னா என்னோட கடமை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி உங்களை சரி பண்ணினதோடு முடிஞ்சிச்சு, அதுவும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக தான் நான் அந்த வேலையை செஞ்சேன், அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் வேறு யாராக இருந்திருந்தாலும் நான் அப்படி தான் செஞ்சுருப்பேன், மற்றபடி நான் உங்களோட முன்னாள் மனைவி அப்படிங்கிற ஒரு பாசத்தினால நான் அதை செஞ்சதா நீங்கள் என்றைக்குமே தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இந்த பாக்யா என்றைக்குமே தனி மரம் தான், என்றைக்குமே நான் என் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அம்மா, மறுபடியும் கோபியோட மனைவியாக மாறவே முடியாது, உடஞ்ச கண்ணாடி உடஞ்சது தான், அதை திரும்பவும் நம்ம ஒட்ட வைக்க முடியாது கோபி, அப்படி நினச்சா அது நம்ம முட்டாள்தனம்னு சொல்கிறாங்க பாக்யா.